அருமையானவர்களே, இந்த காலை நேரத்தில் இந்த மெய்வார்த்தை நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் பெரியவர் பாருங்க. இன்றைக்கு நம்மோடு கூட கர்த்தர் பேசுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்மளுடைய மெய்வார்த்தை நிகழ்ச்சியில கர்த்தர் தருகிற வார்த்தை என்னவெனில், லூக்கா 1:28 29 நீங்கள் வாசித்து பார்க்கையில், தேவ தூதன் மரியாளுக்கு முன்பாக தோன்றி, கிருபை பெற்றவளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொன்னதை கேட்டு மரியாள் அன்றைக்கு பயந்து போனார்களாம். இந்த வார்த்தை எப்படிப்பட்டதோ அப்படி என்று சொல்லி அவர்கள் யோசித்ததாக வேதாகமம் நமக்கு கற்றுத்தருகிறது. இன்றைக்கும் கூட நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் கிருபை பெற்றவர்கள் என்று நான் உங்களை பார்த்து சொல்வேனே ஆகில் நீங்க யோசிப்பீங்க, பிரதர் சடனா திடீர்னு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கிருபை பெற்றவர்கள்னு சொல்றாரே அப்படின்னு நீங்க யோசிக்கிற இந்த நேரத்தில் இந்த வாழ்த்துதலை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏனால் கர்த்தருடைய வார்த்தை என்றைக்கு நமக்கு அதை சத்தியமாக்கி தருகிற வல்லமை உள்ளதா இருக்கிறது பாருங்க. நாம் இந்த வார்த்தையை மெய் வார்த்தையாக நம்பி இதை நாம் பின்பற்றும் போது கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தருடைய பார்வையிலே நான் கிருபை பெற்றவன், கிருபை பெற்றவள், கர்த்தரால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்கிற வார்த்தையிலே நாம் மீண்டும் மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில தினந்தோறும் நடக்கிற வாழ்க்கை சம்பவங்களிலே நாம ஸ்தோத்திரித்து இந்த வார்த்தைகளுக்கு நாம சக்தி கொடுக்கும் போது கர்த்தர் நம்மளது வார்த்தையின் விசுவாச காரியத்தை அப்படியே நடத்தி தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். மரியாள் அன்றைக்கு பயந்தார்கள். இந்த வாழ்த்து எப்படிப்பட்டதோ அப்படின்னு யோசித்த மரியாளுக்கு தான் மரியாளுடைய வயிற்றில இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்தார். உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்து அப்படி பயந்து நடுங்கின மரியாளின் வயிற்றிலே பிறந்து அநேக மக்களுடைய பாவங்களை சுமந்து தீர்த்து எல்லோருக்கும் நித்திய ஜீவனை அளிக்கும்படியாய் வந்தவராய் அவர் இருந்தார். அப்படி நீங்கள் இன்றைக்கு எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதாய் முடிய செய்வார் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, அன்றைக்கு மரியாள் இந்த வாழ்த்து எப்படிப்பட்டதோ என்று அவர்கள் பயந்தார்கள். ஆனால் கர்த்தர் முன்குறித்தபடியே, ஏசாயா தீர்க்கதரிசியினால் முன்குறித்தபடியே மரியாளுடைய வயிற்றில் பிறந்து இந்த உலக ஜனத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்தீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவ்வாறே கர்த்தாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக சகோதர சகோதரிகள் வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் தெரிந்து கொண்ட அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படியே நீர் செய்யப்படுகிற நல்ல விசேஷமான அற்புதங்களுக்காக நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.